அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MRK கமல். இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் ஆரா மற்றும் ஆன்மா குறித்து சில தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ அனைவரும் முதலில் ஆன்மாவென்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆன்மான்றது எப்படி இருக்கும், நம்ம உடம்பு மாதிரி இருக்குமா, இல்லை அது பேசுமா, அது மாதிரி பல விஷயங்கள். ஏன்னா ஆன்மா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, அப்படி தான் சித்தர்கள் பேசியிருக்காங்க. அதனால் இந்த ஆன்மா குறித்து நம்ம எக்ஸாக்டாக எப்படி இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா எப்படி நம்ம உடம்புல வருது, இதோட பிறப்பிடம் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்மா குறித்து பல தகவல்களை பற்றி மேலே பேச பேச உங்களுக்கு புரியும். எப்போ ஆன்மா முதல்ல ஒரு உயிருக்குள்ளே வருதுன்னா, அந்த குழந்தை 10 மாதங்கள் தாயோட கர்ப்பப்பையில் வளர்ந்து முடிஞ்சு எல்லா உறுப்புகளும் தயார் நிலையில் உடம்பு ரெடி பண்ணிட்ட அப்புறம் அந்த குழந்தை வெளிவரும். அப்படி வெளிவரும்போது அப்போ தான் ஆன்மான்றது அந்த குழந்தைக்கு உள்ளே நுழையும். அதான் இந்த உச்சி துடிக்கும் பாருங்கள், குழந்தைகள் உச்சி துடிக்கும் போது உள்ளே இருக்கிற வரையும் உச்சி ஓப்பனாக தான் இருக்கும். அது எதுக்காக ஓப்பனாக இருக்குன்னா, ஆன்மா உள்ளே நுழையணுன்றதுக்காக தான் அந்த உச்சி ஓப்பனாக இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த ஆன்மா உச்சி வழியாக உள்ளே நுழையும். உள்ளே நுழைஞ்ச அப்புறம் உச்சி லாக் ஆகும். இது ஒரு 10 செகண்டுக்குள்ளே நடக்கும். குழந்தை வெளியே வருது, உச்சி துடிக்குது, ஆன்மா உள்ளே போகுது, உச்சி லாக் ஆகுது. அந்த 10 செகண்டு கழித்து குழந்தை வீருன்னு அழுவும் பாருங்கள். எந்த குழந்தையும் பிறந்த உடனே அழுவாது. ஆன்மா உள்ளே போன அப்புறம் தான் அந்த உணர்வுகளே குழந்தை அழுவ ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இந்த நேரத்தை தான் ஜோசியத்தில் ஒருத்தர் பிறக்கிற நேரத்தை வச்சு அவங்களோட ஜாதகம்லாம் கணிக்கிறாங்க. எப்போ இந்த ஸ்தூல உடல் உள்ள நம்ம ஆத்மா நுழையுதோ அதுதான் அந்த நேரம் இந்த கிரகங்கள்லாம் ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். அப்போ அலைன்மெண்ட்ல இருக்கும், அது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ இந்த ஆத்மா உள்ள நுழையும் போது அந்த வைப்ரேஷனும் சேர்ந்து நமக்குள்ள போகும். அப்போ அதை வச்சுதான் சித்தர்கள் இந்த கிரக நிலை, ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் அந்த நேரத்தை வச்சு கணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆன்மா உருவாயிடுச்சு, அது ஒரு உயிரா வளர்ந்துட்டு. இப்போ நம்ம 2 உடல் இருக்கும். பிறந்த உடனே இந்த ஸ்தூல உடல் ஒன்று இருக்கு, சூட்சம உடல்னு இருக்கு. ஸ்தூல உடல் என்னன்னா, அது நம்ம பிசிக்கல் பாடி, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த கை, மூக்கு இது மாதிரி உறுப்புகள் வச்ச பிசிக்கல் பாடி. இந்த சூட்சம உடல் என்றதுன்னா எனர்ஜி பாடி. அதாவது இந்த ஸ்தூல உடல், சூட்சம உடல்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி அப்படின்னு மேலை நாட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத உடலோட அமைப்பு தான் அது ஒளி உடலா இருக்கும், அதுதான் எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்றாங்க. இது 100% இது எனர்ஜி பாடி இருக்கிறது உண்மை. இது எப்படின்னா, இப்போ ஒரு 1930 ரஷ்யன் சயின்டிஸ்ட் கிர்லியன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த கிர்லியன் போட்டோகிராஃப் அப்படின்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கிர்லியன் போட்டோகிராஃப் முறை என்னன்னா, ஒருத்தரை போட்டோ எடுக்கும்போது அவங்களோட ஆராவை அதை கேப்சர் பண்ணி காட்டும். அப்படின்னு ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம அதை கிர்லியன் மெத்தட் படி, அது ஒரு மெத்தட், அது போட்டோகிராஃபில் அது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் படி நம்ம கேமரால கேப்சர் பண்ணும்போது ஒருத்தரோட ஆரா அதுல பதிவாகும். அப்போ இந்த ஆரான்றது 100% இருக்கு, அது உண்மை. அந்த எனர்ஜி பாடின்றது கண்டிப்பா இருக்கு. இப்போ இந்த எனர்ஜி பாடி, இந்த ஆன்மா இயக்க முறை இருக்கு. இப்போ நம்மளோட பிசிக்கல் பாடி ஒரு இயக்க முறை இருக்கு இல்லைங்களா. நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு அந்த உணவு உடம்புக்கு அதை சக்தியா கொடுக்குது, அப்புறம் தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். பிசிக்கல் பாடி இயங்குற முறைன்னு ஒன்று இருக்கு. இதே மாதிரி இந்த எனர்ஜி பாடி இயங்குற முறைன்னு ஒன்று இருக்கு. அந்த முறை எப்படின்னா, அது 7 சக்கரங்களை ஆதாரமா கொண்டு இந்த எனர்ஜி பாடி இயங்கும். அந்த 7 சக்கரம் நீங்க பாத்தீங்கன்னா, சகஸ்காரம், ஆக்னை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இந்த 7 சக்கரம் மூலம் உங்களோட அந்த எனர்ஜி பாடி இயங்குது. இந்த சக்கரங்களோட வேலை என்ன, எதுக்காக இது அந்த எனர்ஜி பாடியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7 சக்கரம் என்ன பண்ணும், இந்த பிரபஞ்ச சக்தி, அதாவது சில பிரபஞ்ச சக்தி. முதல்ல இந்த பிரபஞ்ச சக்தி என்னன்னு பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி இந்த உலகத்தை இயக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தை எல்லா பொருளையும் இயக்கிட்டே இருக்கு. அதுதான் இப்ப சயின்டிஸ்ட் கூட அந்த இக்ஸ் வாசன் அப்படின்னு ஒரு பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா காட்ஸ் பார்ட்டிகிள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதை நம்ம தமிழ்ல அதை மொழிபெயர்த்தோம்னா கடவுள் துகள் அப்படின்னு வரும். ஸோ இது கண்டிப்பா இந்த உலகத்துல கடவுள் துகள்னு ஒன்று இருக்கு. கடவுள் துகள்னு ஒன்று இருந்தா கடவுள்னு ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ இந்த துகள்கள் நம்மளோட எனர்ஜி பாடி அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு, ஒரு ஆற்றல் தேவை, இதயம் துடிச்சிட்டு இருக்கு, கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கான வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்குன்னா
அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் தேவை, ஒரு எனர்ஜி தேவை, இந்த இறை ஆற்றல் தேவை. இதை வந்து வாங்கி உடம்புக்கு சப்ளை பண்றதுதான் இந்த சக்கராஸோட வேலை. இப்ப சகஸ்கார சக்கரம் என்ன பண்ணும், அந்த இறை ஆற்றல, காஸ்மிக் எனர்ஜிய, பிராண சக்திய, நீங்க எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம், அதனாலதான் இத்தனை பேர்ல சொல்றேன், அதை உறிஞ்சி இப்ப தலையில சகஸ்கார சக்கரம் அந்த சக்கராஸ் வந்து அந்த எனர்ஜியை உறிஞ்சி உங்க தலைப்பகுதியில என்னென்ன உறுப்பு இருக்கோ அதுக்கு வந்து இந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து சப்ளை பண்ணும் போது அந்தந்த உறுப்புகள் அதோட வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 7 சக்கரமும் அது மாதிரி எனர்ஜி அப்சர்வ் பண்ணும், உள்ள சப்ளை பண்ணும், அதுக்கான வேலைகளை அது இது செஞ்சுட்டு இருக்கும். உங்களுக்கு எப்போ இந்த எனர்ஜி அப்சர்வேஷன் ஏதோ ஒரு சக்கரத்தில் நடக்கல அப்படின்றப்போ அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் வந்து பாதிக்கப்படலாம், அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து உங்களுக்கு வரலாம். அதனால இந்த சக்கராஸ் வந்து கரெக்டா இயங்கிட்டு இருக்கணும். அது கரெக்டா இயங்கிறதுக்கு என்னன்னா அதுக்கான சில மெடிடேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்கராஸ் வந்து கரெக்டா இயங்கும். இந்த எனர்ஜி பாடி கரெக்டா இயங்கும் போது பிசிக்கல் பாடி வந்து ஆரோக்கியமா இருக்கும், எந்த நோயும் வந்து உங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் தாக்க முடியாது. குழந்தை பிறந்து உருவாயிடுச்சு, இப்போ ஆன்மா வந்து உள்ள இறங்கிருக்கு, ஆறா வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து சக்கராஸ் வந்து ஒன்னொன்னா வந்து ஃபார்ம் ஆகும். குழந்தையோட படிநிலையில ஒரு சக்கராஸா வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே கண்ணை மூடிட்டு தான் இருக்கும், கண்ணை கூட திறக்காது. இப்போ வந்து எந்த சக்கராஸும் உருவாகலன்னு அர்த்தம். முதல்ல சகஸ்கார சக்கரம் தலையில உருவாகும், முதல் பருவம் இதுதான் குழந்தைக்கு. சகஸ்கார சக்கரம் தலையில உருவான உடனே குழந்தை மெதுவா கண்ணை திறந்து தலையில என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அது படிப்படியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தை கண்ணை திறந்து பார்க்கும், கண்ணுக்கான ஆற்றல் கிடைக்கும், நம்ம சொல்றத காதுல கேட்க ஆரம்பிக்கும், அது மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ சிந்திக்கிற தன்மை லைட்டா குழந்தைங்களுக்கு வந்து நடக்கிறத, சுத்தி நடக்கிறத அப்சர்வ் பண்ணி இந்த விஷயம் மட்டும் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசம் இருந்து 10 மாசம் வரையும் சகஸ்கார சக்கரம் முழுசா பலம் அடைஞ்சிட்டு அது முழு வேலையை முடிச்சுட்டு அது எனர்ஜியை வந்து உடம்புக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்கும். இது நடக்கும். அடுத்து வந்து ஆக்னை, இந்த சக்கரம் வந்து அதுக்கப்புறம் வளர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த சக்கரம் வேலை செய்ய ஆகும்போது தான் குழந்தைக்கு வந்து மனசுன்ற ஒரு விஷயமே வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது வளர வளர ஃபர்ஸ்ட் கண்ணு, காது இதெல்லாம் வந்துடும். அப்புறம் வந்து மனசுன்ற விஷயம் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 1.5 வயசு அது மாதிரி சமயத்துல உருவாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆக்னை சக்கரம் முழுசா வளர்ந்து பலம் பெறும். அந்த ஆக்னை வந்து கரெக்டா இந்த நெத்தி போட்டு நடுவுல இருக்கு, இது 2வது சக்கரம். இந்த 3வது வந்து விசுக்தி சக்கரம், இது வந்து எங்க இருக்குன்னா தொண்டை பகுதியில இருக்கும். அந்த சக்கரம் வளரும், தொண்டை பகுதிக்கான ஆற்றல் கிடைக்கும். இது கிடைக்கும் போது தான் ஒரு குழந்தையினால ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த முடுங்குற சக்தியை வந்து குழந்தைக்கு கிடைக்கும். அப்போ அது படிப்படியானவங்க அப்போ பேச்சாற்றலும் குழந்தைகளுக்கு வந்து கத்த ஆரம்பிக்கும். இந்த விசுதி தொண்டை பகுதி வளர்ந்து அங்க எனர்ஜி கிடைக்கும் போது அந்த ஒரு 1.5 வயசு அந்த டைம்ல குழந்தைங்க வந்து பேச்சாற்றல் வரும், ஆ ஊ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். எதுனால அப்பதான் இந்த பகுதி வந்து வளருது. இதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி, ஆற்று சக்கரம், இந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டு இந்த சமயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நெஞ்சு பகுதியில அந்த ஆர்ட் சக்கரம் வந்து வளரும், அது எனர்ஜி அப்சர்வ் பண்ணி சப்ளை பண்ணும். இப்பதான் இதய துடிப்பு அப்படிலாம் பண்ணு குழந்தைங்க உடம்புல வந்து கொஞ்சம் ஜெனடிக்கலா வளர்ச்சின்றது எல்லாம் இப்போ வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மணிப்பூரகம்னா கரெக்டா வந்து தொப்புள் கிட்ட இருக்கும், அந்த சக்கரா தான் மணிப்பூரகம். இது என்ன பண்ணா எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் பண்ணி இப்பதான் வந்து டைஜஷன்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா நடக்கும். அதை எதை சாப்பிட்டாலும் செரிக்கிற மாதிரி ஆயிடும். நான்வெஜ் சாப்பிடலாம், எது வேணா சாப்பிடலாம், எந்த பொருள் வேணாலும் சாப்பிடலாம், வயிறு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் எனர்ஜி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 6வது சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டான சக்கரா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து செக் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அந்தரங்க உறுப்பு கிட்ட இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கும். இது பண்ணும் போது இது எனர்ஜியை சப்ளை பண்ணி அங்க கொடுக்கும் போது அதுதான் வந்து இந்த பருவநிலை ஏறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க எனர்ஜி கிடைக்கும், உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆயிடும். அதுக்கப்புறம் மூலாதாரம், கடைசியா மூலாதாரத்துல போய் அங்க அந்த சக்கரா வளர்ந்து அது மொத்த எனர்ஜியும் உடம்புக்கு சப்ளை பண்ணும்போது கால், கை எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். அதாவது ஒரு 18 வயசு அந்த சமயத்துல உடம்பு கம்ப்ளீட்டா இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணா அந்த சமயத்துக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு அது வேலை செய்யறதுக்கான ஒரு சரியான வயசு. ஓடி ஆடி எவ்வளவு வேணா நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா 7 சக்கரமும் கம்ப்ளீட்டா வளர்ந்துட்டு இருக்கு, கம்ப்ளீட்டா உடம்புக்கு வந்து ஃபுல் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ வந்து அந்த 20ல இருந்து நீங்க ஒரு 40-50 வயசு வரையும் இந்த 7 சக்கரம் முழு ஆற்றலோட இருக்கும். நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம், உடம்பு வந்து ஆற்றலா இருக்கும், எனர்ஜி பாடி வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே நாளடைவில் ஒண்ணு பலம் இருந்துட்டே வரும். உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா மூலாதாரத்துல இருந்து எனர்ஜி கட் ஆகும், கால் வீக் ஆகும், நடக்க முடியாது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த செக் சக்கரா வீக் ஆகும். உங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடம்புல நின்றுடும். அதுக்கப்புறம் டைஜஷன், வயிற்றுல இருக்க மணிப்பூரகம் அது ஆக்டிவேட் நின்றுடும். அப்போ வந்து வயசாகும் போது சாப்பிடுறது டைஜஷன் ஆகுறது கட் ஆயிடும். அப்புறம் வந்து ஆர்ட் சக்கரா அது நின்றுடும். அப்போ இதய துடிப்பு இதெல்லாம் வந்து கம்மியாயிடும். அப்புறம் தொண்டை வந்து அது கம்மியான அவங்களுக்கு சரியா முழுங்க முடியாது,
வாயில இருந்து பல்லுலாம் கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்னை வரும்போது கண் பார்வை மங்கும், காது சரியா கேட்காது, இது எல்லாமே போகும். கடைசியில சகஸ்காரத்துல வந்து நிற்கும் போது எந்த உறுப்பும் வேலை செய்யாது, ஒரு நினைவுகள் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் சகஸ்காரத்துல உச்ச உடைச்சி எந்த வழியா ஆன்மா உள்ள நுழைஞ்சோ அதே வழியா வெளியே போயிடும். இப்போ ஆன்மாவோட அவுட்டர் பொசிஷன் இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னா அதை சுத்தி ஒரு ஒளிவட்டம் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த ஒளிவட்டம் ஃபார்ம் ஆகுறதுக்கு பேர் தான் ஆரா. நீங்க மொத்தமா அந்த விளக்க பாத்தீங்கன்னா அது வந்து ஆன்மா. அதாவது அந்த விளக்கோட பவர் வந்து ஆன்மா, அதை சுத்தி உருவாகிற ஒளிவட்டம் வந்து ஆரா. இது ரெண்டும் தனித்தனியா இருக்காது, ரெண்டுமே சேர்ந்துதான் இயங்கும். நம்ம பிசிக்கல் பாடி, இந்த எனர்ஜி பாடி ரெண்டுமே ஓவர்லேப் ஆயிடும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உடம்போ கண்ணுக்கு தெரியாத சூட்சம் உடம்போ மேல மேல ஓவர் லேயர் மாதிரி ஆயிடும். அப்ப என்ன, அப்படி ஓவர் லேயர் ஆயிருக்கும் போது உங்களோட எனர்ஜி மட்டும் வெளியே அந்த ஒரு ஒளிவட்டம் மாதிரி பாடிக்கு வெளியே தெரியும். அதுதான் ஆரா. இப்ப ஆரா வந்து 3 விதமா சொல்லுவாங்க. அதான் இன்னர் ஆரா, மிடில் ஆரா, அவுட்டர் ஆரா அப்படின்னு 3 விதமா இருக்கும். இதுக்கு வந்து கலர்ஸ் அது மாதிரி இருக்கு. சில பர்பிள் கலர்ஸ் இருக்கும், ஒயிட் கலர்ஸ் தெரியும், கோல்டன் கலர்ஸ் தெரியும். ஆக்சுவலா இந்த ஆரா வந்து எல்லாருமே கண்ணில் பார்க்கலாம். இப்ப என்னால பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒருத்தரும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா கண்டிப்பா நீங்களே ஒரு மனுஷனோட ஆராவை பார்க்கலாம். அப்படி நீங்க அந்த ஆராவை பார்க்கும்போது அவங்களோட உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பார்க்கணுன்ற முறையை நான் வந்து சொல்றேன். ஆனா அது நீங்க எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா பார்க்க முடியாது. ஆராவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ற பயிற்சியை வந்து நீங்க வந்து ஒரு 3 மண்டலங்கள் வந்து பண்ண வேண்டியது. முதல் 48 நாள் நீங்க பண்ண வேண்டிய பயிற்சி என்னன்னா, காலையில எழுந்த உடனே ஒரு விளக்க வந்து ஏத்திடுங்க. ஏத்திட்டு கண்கள் வந்து விழி வந்து அசையக்கூடாது, அசையாம இருவிழியும் மேல் நோக்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த விளக்கோட நுண்ணியை மட்டுமே ஒரு 10 நிமிஷம் அசையாம பார்க்கணும். கண்ல இருந்து நீர் ஊற்றும், அதை வந்து நீங்க பொருட்படுத்தக்கூடாது. இது மாதிரி 48 நாள் அந்த விளக்கோட வெளிச்சத்தை மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த 48 நாள் நீங்க நைட்ல வந்து நிலா தெரியுது இல்லைங்களா, அந்த நிலவை போய் நீங்க வந்து பார்க்கணும். ஒரு 48 நாள் நீங்க அந்த நிலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காலை நேரத்துல வந்து உதிக்கிற சூரியனை வந்து ஒரு 48 நாள் பார்க்கணும். இந்த பயிற்சி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கும் ஆரா தெரியும். நீங்க ஒரு மனிதர்களோட ஆராவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவரை வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கணும், இல்லைன்னா லைட் கலர்ஸ்ல இருக்கணும். அந்த பேக்ரவுண்ட்ல அவங்க நிக்க வச்சுட்டு அவங்களோட கரெக்டா உச்சில இருந்து ஒரு அடி மேல உங்க போக்கஸ் இருக்கணும். அவங்க உச்சிக்கு மேல ஒரு அடியில போக்கஸ், அதை நீங்க விட்டு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களை சுத்தி அந்த ஆரா இருக்கிறது, அந்த வட்டம் வந்து எனர்ஜி பாடி வந்து நல்லா கிளீனா தெரியும். அது வந்து வேற வேற கலர்ஸா இருக்கும். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால ஆராவை பார்க்க முடியும். பிசிக்கல் உடம்புக்கு எப்படி கையில வந்து கைரேகை, ஒரு மனுஷனுக்கும் தனித்தனி கைரேகை இருக்கோ அதே மாதிரி இந்த எனர்ஜி பாடி, சூட்சம் பாடிக்கு ஒவ்வொரு வாசனை இருக்கு. உலகத்துல கோடிக்கணக்கான, பல கோடிக்கணக்கான வாசனைகள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி பாடிக்கும் தனித்தனியா ஒரு வாசனை இருக்கு. இது வந்து ஆதாரபூர்வம் 100% உண்மையான விஷயம். நீங்க நடக்கும் போது உங்களோட எனர்ஜி பாடி அந்த வாசனையை அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டே தான் போகும். அது வந்து ரொம்ப நேரம் அப்படி இருக்கும். அப்படிதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இங்க வந்து ஏதோ சித்தர் வந்துட்டு போனாரு அப்படின்னா அவங்க ஆத்மா வந்து போயிருக்கும், அப்ப அந்த வாசனை வரும். அதே மாதிரிதான் பல சித்தர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு வாசனை இருக்கு. அது வந்து சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸா இருக்கும். இது வந்து ஸ்மெல்லு, அந்த மோப்ப சக்தி அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து அதிகமா உணர முடியும். இப்போ நீங்க ஒரு கிரைம்னாலே ஒரு நாய் வந்து ஒரு திருடனை கண்டுபிடிக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்களோட எனர்ஜி பாடி வச்சுதான் அது கண்டுபிடிக்கும். அந்த முக அமைப்பு அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்காது. இந்த ஆன்மாக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் இருக்கு. அவன் திருடும் போது அந்த ஸ்மெல் அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பான். அப்போ நாய் மோப்ப சக்தி அதிகமா இருக்கனால அந்த ஸ்மெல்ல மோந்து பார்ப்போம். பார்த்துட்டு அந்த ஸ்மெல்ல அப்படியே ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்மெல் எங்கெல்லாம் போகுது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவோம். அப்போ ஒரு இடத்துல போய் அந்த ஸ்மெல் எங்க போய் முடியுதோ அதை வச்சு அதுதான் திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது வந்து எல்லாருக்கும் வேற வேற ஸ்மெல் இருக்கிறனால தான் இது சாத்தியப்படுது. எல்லாருக்கும் ஒரே ஸ்மெல் இருந்தா நாயினால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. எப்படி போலீஸ் கைரேகை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்மெல்லை வச்சு நாய் கண்டுபிடிக்கும். அதனால ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கின்றது. இந்த வாரம் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நம்ம ஆரா மற்றும் ஆன்மா குறித்து பல தகவலை பார்த்தோம். இப்போ அடுத்த வாரம் இதே ஆன்மா குறித்து இன்னும் மேலும் பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.